டிஎன்பிஎஸ்சி நம்பர் சீரீஸில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். கொஷின் நல்லா பாருங்க. ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி இருந்தால் ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பருக்கு ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பாருங்க. இப்போ 9லேருந்து 25க்கு ரிலேஷன் இருக்கான்னு பார்க்குறேன். அதே மாதிரி 25லேருந்து 49க்கு ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி 64க்கும் 216க்கும் 216லேருந்து மிஸ்ஸிங் நம்பருக்கும். இப்போ 9 பாருங்க, 3 ஸ்கொயர் நமக்கு 9 கிடைக்குமா? அதே மாதிரி 5 ஸ்கொயர் 25 கிடைக்குமா? 7 ஸ்கொயர் 49 கரெக்டா? 64 பாருங்க, நமக்கு 4 கியூப்னு வரும். 4 ஸ்கொயர் இல்லை, நல்லா பாருங்க, 4 கியூப் 64. அதே மாதிரி 6 கியூப் 216. இப்போ இந்த ஆர்டரில் 3 4 5 6 7 இருக்கா? கீழே பாருங்க எல்லாம் ஸ்கொயர், மேலே எல்லாம் 3. ஓகேவா? இப்போ 3 4 5 6 7னா இங்கே என்ன வரும்? 8 வரும். மேலே அந்த 216ஓட ரிலேஷன் இருக்கனால கியூப் வரும். கரெக்டா? 8 கியூப் என்னப்போ? 8 இன்டூ 8 இன்டூ 8 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 512. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.